என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பெரியார் எதிர்ப்பு. பெரியாருடைய பல கோட்பாடுகள்ல பிறழ்ந்து தமிழ் சமுதாயம் வந்து மோசமான ஒரு சூழலுக்கு தத்துவ ரீதியா கொண்டு போனதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படிங்கிற ரீதியில வந்து அவர வச்சே தமிழ் தேசியம் வளருதுங்க. ஆரிய எதிர்ப்ப வந்து கைவிட்டுட்டாங்கங்க. அங்க வந்து இவங்க ஆரியத்தின் கைக்கூலியா அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு தத்துவவாதிகளாக நிற்கிறாங்கன்னா அதில் உங்களையுமே கூட சுட்டி சொல்றாங்க. குறிப்பாக சுதந்திர தமிழ்நாட்டை கேட்ட பெரியார் வந்து தமிழ் இனத்துக்கு எப்படி பெரியார் இல்லாமல் போவார் அப்படிங்கிற ஒரு வனாக்களை எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதில் சுணங்கி இருக்கிறதா தமிழ் தேசியம்? இல்லைப்பா, அவங்க ஆரியத்தை யார் எதுக்குறாங்கிறேன். அவங்க ஸ்டாலின் எதுக்குறாரா, உதயநிதி எதுக்குறாரா, யார் இப்போ நாங்கள் எழுதுறது மாதிரி புத்தகங்களோ கட்டுரைகளோ ஆரியத்தை எதிர்த்து ஆரியன் நம்பர் 1 எனிமி, ஆரியத்தினுடைய 2 கட்சிகள், ஒன்று பாஜக, ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று அவனுடைய தம்பி காங்கிரஸ் தம்பி பாஜக. காங்கிரஸ் தம்பி தான் பாஜக. ஆமாம்மா, நான் தொடர்ந்து சொல்கிறேன். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், ஒரு கரு இரட்டையர்கள், ஆரிய கருவின் இரட்டை குழந்தைகள். அவன் முதல்ல பிறந்தவன் அவன் காங்கிரஸ், அவனுக்கு அடுத்த தம்பி அவன் பாஜக என்று நாங்கள் சொல்லிட்டு வர்றோம். இந்தி திணிப்பாக இருக்கட்டும், ஆரிய திணிப்பாக இருக்கட்டும், சமஸ்கிருத திணிப்பாக இருக்கட்டும், பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கு என்ன வேறுபாடு இருக்குது? என்ன வேறுபாடு இருக்குது? அது மாதிரி நீ யார் திராவிடத்தில் யார் எதுக்குறீங்க? இப்போ இன்றைக்கி எங்களைப் போல தமிழ் தேசிய பேர் இயக்கத்தை போல ஆரியத்தை நாங்கள் சொல்கிறோம். இந்திய அரசு என்பது ஆரிய பிராமண, ஆரிய வைசிய இந்தி ஏகாதிபத்திய அரசு. இதனுடைய 2 கட்சிகள், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று பாஜக. சொல்லு பார்ப்போம், உன் தலைவனை சொல்லு ஸ்டாலின், அவரை சொல்லுங்கள். திராவிட தம்பிகளே, குஞ்சுகளே, உங்கள் கருணாநிதி யார் போய் கூட்டணி சேர்ந்தார்? ஆரிய ஏகாதிபத்திய காங்கிரஸோட கூட்டி சேர்ந்தார். 69லேருந்து நட்பு, 71ல் வட்டவர்த்தனமான கூட்டணி. அதே கருணாநிதி 99ல் பாஜகவோட கூட்டணி. உங்கள் யோக்கியதை இப்படி இருக்கும்போது எங்களை பார்த்து இப்போ வெக்கம் இல்லை, மான வெக்கம் இல்லை உங்களுக்கு திராவிட குஞ்சுகளுக்கு? நீ நேர்மையாக இருந்துக்கிட்டு இந்த பாதை பண்ண நான் சொல்கிறேன், வா கோயிலுக்கு வா, பிராமணர்களை வெளியேற்றணும், நான் போராடிட்டு இருக்கேன். பிராமண அர்ச்சகரை வெளியேற்றணும், சமஸ்கிருதத்தை வெளியேற்றணும், போராடிட்டு இருக்கேன். பல இடத்துல கைதாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, தெய்வத்தமிழ் பேரவையுடைய நிர்வாக குழு உறுப்பினர் அம்மா சத்யபாமா அம்மா உட்பட, அவர் உட்பட மூங்கிலடியார், நம்ம